டப்பின் முகப்பகுதியில் காணப்படுகின்ற செட்டிங் என்கின்ற குறியீட்டை நீங்கள் அழுத்த வேண்டும். அது செட்டிங் என்ற மெனுவை சென்றடையும். அந்த செட்டிங் என்ற மெனுவில் இடது பக்கத்தில் காணப்படும் அப்ளிகேஷன் என்கின்ற அந்த குறியீட்டை நீங்கள் அழுத்த வேண்டும். அப்ளிகேஷன் மேனேஜர் என்கின்ற ஒரு பகுதியிலே டவுன்லோட் எனப்படுகின்ற இன்னொரு பகுதி காணப்படும். அதன் கீழ் ECRCக்கான சிறப்பியமான அந்த மென்பொருளை நீங்கள் லெட் காமன் என்கின்ற பெயருடன் காணக்கூடியதாக இருக்கும். அதனை நீங்கள் அழுத்துகின்ற போது அது மீண்டும் force stop uninstall என்கின்ற இரண்டு குறியீடுகளை காட்டும். அதிலே நீங்கள் uninstall என்று சொல்லப்படுகின்ற குறியீட்டை அழுத்துகின்ற போது உங்களுடைய டேப்பில் இருந்து ECRCக்கான அந்த மென்பொருளை டிலீட் செய்வதற்கான உறுதிப்பட்ட சொல்லுகின்ற ஒரு மெனுவை காணக்கூடியதாக இருக்கும். அதை நீங்கள் ஓகே பண்ணுகிறாலும் உங்களுடைய டேப்பில் இருந்து முற்றுமுழுதாக அந்த மென்பொருள் நீக்கப்படும். முற்றாக அதை நீக்கப்பட்ட பின்னர் ஓகே என்கின்ற அந்த குறியீட்டை அழுத்துவதன் மூலம் நீங்கள் மீண்டும் உங்களுடைய டேப்பின் முகப்பதிக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு புதிய மென்பொருளை எவ்வாறு நீங்கள் தரையிறக்கம் செய்வது? டேப்பில் இருக்கின்ற இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை நீங்கள் அழுத்த வேண்டும். அது இன்டர்நெட் ஹோம் பேஜுக்கு சென்றடையும். அங்கே இன்டர்நெட் விலாசத்தை டைப் செய்கின்ற அந்த பகுதியிலே நீங்கள் கீழே குறிப்பிட்ட அந்த விலாசத்தை நீங்கள் டைப் செய்ய வேண்டும். அதிலே இரண்டாவதாக வருகின்ற LEG என்கின்ற அந்த எழுத்துக்களை நீங்கள் கேபிட்டல் லெட்டரிலே டைப் பண்ண வேண்டும். விலாசத்தை டைப் செய்கின்ற அந்த பகுதியில் நீங்கள் அழுத்துகிறார்கள். கீழ் நோக்கி டைப் பண்ணுகின்ற கீபோர்ட் வந்தடையும். அதிலே கேபிட்டலை டைப் செய்வதற்கு மேல் நோக்கி அம்புக்குறியை நீங்கள் அழுத்த வேண்டும். முழுமையாக விலாசத்தினை நீங்கள் டைப் பண்ணிய பின்னர் கோ என்கின்ற அந்த கீயை அமர்த்துவதன் மூலம் இரண்டு மெனுக்கள் காணப்படும். அதிலே இன்டர்நெட் என்று சொல்லப்படுகின்ற அந்த குறியீட்டை அழுத்துவீர்களாயின் உங்களுடைய டேப்பிலே குறிப்பிட்ட ECRCக்கான அந்த மென்பொருள் தரையிறக்கம் செய்யப்படும். தரையிறக்கம் செய்யப்பட்ட பகுதியிலே நீங்கள் மீண்டும் அழுத்தினால் அது இன்னொரு மெனுவின் ஊடாக இன்ஸ்டால் என்கின்ற ஒன்றை உங்களுக்கு காட்டும். அதனை அழுத்துவதன் மூலம் உங்களுடைய டேப்பிலே புதிய மேம்படுத்தப்பட்ட ECRCக்கான மென்பொருள் தரையிறக்கம் செய்யப்படும். பின்னர் டன் ஓப்பன் என்கின்ற இரண்டு குறியீடுகள் காணப்படும். அதிலே நீங்கள் ஓப்பன் என்கின்ற குறியீடை அமர்த்துவதன் மூலம் அந்த புதிதான மேம்படுத்தப்பட்ட ECRCக்கான சிறப்பியமான அந்த மென்பொருளை சென்றடையக்கூடியதாக இருக்கும்.